இன்றைக்கி குச்சிக்காட்டுக்கு புல்லு வெட்டுறதுக்காக பவர் வீடர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் இது வரைக்கும் இதை யூஸ் பண்ணி புல்லெல்லாம் வெட்டினதில்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம். மருந்தடிக்கிறதுக்காக வர சொல்லியிருந்தோம். அவர் ஃபுல்லாக பார்த்துட்டு புல்லு ரொம்ப வளர்ந்துருச்சு, மருந்தடிக்க முடியாது, நான் இந்த வண்டி வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வந்து ஓட்டி பார்க்கலாம், நல்லா இருந்துச்சுன்னா ஓட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நாங்களும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம். ஒரே ஒரு மழை தான் பெஞ்சது. ஒரு வாரம் தான் கவனிக்காமல் விட்டோம். பார்த்தா குச்சியோட ஹைட்டாக புல்லு வளர்ந்துருச்சு. இது சென்டரில் எல்லாமே சூப்பராக கிளறி விட்டு புல்லை வெட்டிடுது. நம்ம குச்சிக்கிட்ட மட்டும் புல்லை பிடுங்கி மண் அணைக்கிற மாதிரி இருக்கும். அவர் என்ன சொன்னாருன்னா, சிறு புல்லாக இருக்கப்பயே நம்ம வெட்டியிருந்தோம்னா காடு கொஞ்சம் ஈரமாக இருந்து சிறு புல்லாக இருக்கப்போ வெட்டினோன்னா புல்லு எல்லாமே சூப்பராக வந்துடும். குச்சிக்கிட்ட அப்படியே மம்முட்டியில் மண் அணைச்சோன்னா போதும், அந்த சிறு புல்லெல்லாம் மண்ணுக்குள்ளே அப்படியே அவிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி, அடுத்த டைம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். நாங்கள் ஃபஸ்ட்டு கூலிக்கு தான் ஆளை விட்டு புல்லு வெட்டிகிட்டு இருந்தோம். புல்லு வெட்டி மண் அணைச்சிட்டு இருந்தாங்க. பார்த்தா ஒரு நாளைக்கு 4 டியூப் தான் வெட்டிட்டு இருந்தாங்க. இப்படி வெட்டினா கூலி அதிகமாக ஆகும்னு சொல்லிட்டு தான் இந்த வண்டியை விட்டு ஓட்டிகிட்ருந்தோம். இது சென்டரில் எல்லாமே சூப்பராக புல்லு இந்த மாதிரி வெட்டி விட்டுருது. அந்த அண்ணன் கத்திரி செடிக்கெல்லாம் இந்த வண்டியை வச்சு தான் புல்லெல்லாம் வெட்டி விடுவேன்னு சொல்லியிருந்தாரு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இது இதுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற காட்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணி புல்லெல்லாம் வெட்டிக்கலாம்.